ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயில். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டிலேருந்து 3 மணிக்கு கிளம்புனோம். கிளம்பி அப்படியே வந்தோம். ரெட் ஹில்ஸ் வந்துட்டோம். ரெட் ஹில்ஸ் வந்துட்டு ஷேர் ஆட்டோ நிறைய நின்றுருந்தது. ஷேர் ஆட்டோவா என்ன சாதா ஆட்டோ, ஏதோ 2 ஆட்டோ நின்றுருந்தது. என்ன ஆட்டோன்னு தெரியல. எவ்வளோங்க அப்படின்னு கேட்டோம். 80 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. 80 ரூபாய், ஃபஸ்ட்டில் 50 ரூபாய்க்கு தானே போனோம், இப்போ நான் 80 ரூபா கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு கம்முன்னு நின்றுக்கிட்டே இருந்தோம். சரி போகலாம் அப்படின்னு ஒரு 10 பேர் சேர்ந்தா தானே போக முடியும் ஒரு ஆட்டோவில் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு வேன் ஒன்று வந்துச்சு. அது அவங்களே கேட்டாங்க, சிறுவாபுரிக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்ட்டு எல்லாம் ஏறி அந்த வேனில் உட்காந்துன்னு அப்படியே ஜாலியாக போயிட்டோம். பரவாயில்லைங்க, அந்த வேன்கார்கிட்ட வந்து எவ்வளோங்கன்னு கேட்டோம். 40 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு 40 ரூபா கொடுத்துட்டு இறங்கி அங்கே மெயின் ரோட்லேயே தான் விட்றேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து இறங்கிட்டு அங்கேருந்து அதுக்கு முன்னாடிலாம் வந்து பஸ்ஸு உள்ளே போனால் பஸ்ஸெலாம் போகும். இப்போ செவ்வாய்க்கிழமையில் வந்து இப்போலாம் வந்து பஸ்ஸு உள்ளே போகிறதில்ல. போகும் நிறைய கூட்டம். அதனால் பஸ்ஸு உள்ளே போடுறதில்ல, கட் பண்ணிட்டுருக்காங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் உள்ளே போடுறது இல்லைங்களாம். பஸ்ஸு ரோட்லேயே விட்டுறாங்க. அப்புறம் ரோட்டில் இருந்து மறுபடியும் ஒரு ஷேர் ஆட்டோ, அங்கேருந்து இறங்கி ஷேர் ஆட்டோ பிடிச்சி விட்டாங்க. அது கூட கொஞ்சம் அது முன்னே கோயில்கிட்டே விட்டுமா விடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, ரொம்ப கூட்டம்ன்றதுனால கொஞ்சம் முன்னாடியே விட்டாங்க. எப்படி ஒரு 1/2 கிலோமீட்டராவது நடந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்படியே இறங்கிட்டு அப்படியே இப்போ நடந்து போயிட்டே இருந்தேங்க. பக்கத்தில் இந்த பக்கமும் ஒரே கடை. நல்லா இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. காய்கறிலாம் அவ்வளோ காலையில் அவ்வளோ கூட்டம். நாங்கள் இன்றைக்கி தான் வந்து காலையில் பார்த்தா அவ்வளோ கூட்டம் வராங்களா கோயிலுக்குன்னு தெரிஞ்சுது எங்களுக்கு. நாங்கள் என்ன நினச்சிட்டு வந்தோன்னா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் அப்பாப்பாப்பா சரியான கூட்டம். அப்புறம் அதுலேயும் போயிட்டு அப்படியே கடைகள்லாம் பார்த்துட்டு போயிட்டோம். அப்படியே கோயில் வந்துடுச்சு. கோயில் கிட்ட வந்துடுச்சுங்க. வந்துட்டு கிட்ட வந்துட்டோங்க. சாமி கிட்ட வந்தாச்சு. கோபுரமும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு சரி பின்னாடி போயிட்டு வீட்டிலேருந்தே எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அகல், திரி, நெய் எல்லாம் பின்னாடி போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு வந்து சாமியை பார்க்கலாம் அப்படின்னு நடந்து போயிட்டுருக்குறோம். போயின்னு அப்படியே பார்த்துட்டு, ஆனால் அங்கேயும் அந்த பக்கம் ஒரே கூட்டம் தாங்க. அந்த காலையில் விடிய காலத்தால் அவ்வளோ பேர் வராங்கன்னு அன்றைக்கி தான் எனக்கு ஒரே அதிசயமாக இருந்தது. நாங்கள் போவோம், ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்தே ஒரு 2:30-3 தான் கிளம்புவோம் அந்த மாதிரி நேரத்தில், சாயந்தர நேரத்தில். ஆனால் இப்போ விடிய காலத்தில் போகும்போது அவ்வளோ கூட்டம். சரி அப்படியே விளக்கெல்லாம் அப்படியே உட்காந்து ஏற்றிட்டு அப்படியே வந்து லைனில் நிற்கலாம். அகல்லாம் எடுத்துக்கணுன்னா எடுத்து வைக்கிறாங்க. 2 கல் அங்கே இருந்தது, நல்ல வேலை. அப்படியே 6 அகல் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே எடுத்துக்கணுன்னா வச்சு நெய்யை ஊற்றி திரியை போட்டு ஏற்றிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோங்க. சரியான கூட்டங்கண்ணா கோயிலில். செவ்வாய்க்கிழமையில் தான் அவ்வளோ கூட்டம் இருக்குது, பயங்கர கூட்டம். அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கூட வந்திருக்கிறேன் நான். இவ்வளோ கூட்டம் பார்த்ததே இல்லைங்க நான். எல்லாம் சிறுவாபுரின்னு எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படி தான் பேசுகிறாங்க ஜனங்க நிறைய, நான் பார்த்த வரைக்கும். பார்த்துட்டு விளக்கெல்லாம் எடுத்து வச்சு ஏற்றிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்புறமா அப்படியே வந்தோம். அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு பார்த்தா ஒரே கூட்டம். சரி போய் பார்ப்போம், எவ்வளோ நேரம் உள்ளே நிற்கணுமோ தெரியல அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். பாருங்கள், என் பொண்ணும் ஏற்றுது, நானும் ஏற்றிட்டேன். ஏற்றிட்டு கும்பிட்டுட்டு அப்படியே வரோம். லைனில் வந்துட்டுருக்குறோம். பாருங்கள் கூட்டத்தை, பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. நாங்கள் சிவாபுரிக்கு வந்திருக்கிறோம். ஒரே கூட்டத்தை பாருங்கள், சரியான கூட்டம்.
அப்படியே வந்துட்டோங்க. வந்து லைனில் நின்று சாமியை பார்த்துட்டு பரவாயில்ல. ஆனால் அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் கடன்னு போயிடுச்சு லைனு. ஆனால் இருந்தாலும் காலையில் போகிறது கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துடலாம் போல இருக்குது சாமியை. 10 மணிக்கு மேலே போனால் தான் அவங்க லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்துட்டு வழியில் வந்துட்டோம். சூப்பராக இருந்தாருங்க முருகர். நல்லா ஜிகுன்னு அப்படியே ஜொலிச்சாருங்க. அப்படியே நல்லா முருகரை பார்க்குறதுக்கு அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி. நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம். சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். வர வழியில் லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. வழியில் உள்ளேயே அங்கேயே லட்டு கொடுத்தாங்க பிரசாதம். அதையும் வாங்கிக்கணும். வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தோம். ஒரே பிரசாதமாக இருந்ததுங்க அன்றைக்கி. வெளியில் வந்தாக்கா அங்கேயும் தொன்னையில் சாதம், தேங்காய் சாதம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிக்கணும். முருகர் வந்து சும்மாவா எதனா கொடுத்துனே இருக்கார் காலையிலே. சரி வாங்கிப்போம் அப்படின்ட்டு. பிரசாதம் தானே. சிவாபுரி வந்தோம், சாமியை பார்த்தோம். பிரசாதம் சாமி பார்த்து வெளியில் வந்தோம். பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். இந்த பாருங்க. அடுத்தது பெரியபாளையம் போகலான்னு இருக்கோம். பெரியபாளையம் போயிட்டு பார்க்கணும். வந்துட்டு ஆட்டோ ஏறி இந்த பக்கம் மெயின் ரோடுக்கு வந்தோம். பெரியபாளையம் போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா 2 பக்கமும் எல்லாம் பச்சை இருந்ததுங்க. அப்படியே பார்த்துட்டு ரோட்டுக்கு வந்தோம். வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காண்ட்ருந்தோம். அப்புறம் பஸ் வந்தது. வேர்க்கல்ல சாப்பிட்றீங்களா? சிறுவாபுரி வந்தால் பச்சைன்னு வேர்க்கல்லங்க. சூப்பராக இருக்குது வேர்க்கல்ல. அருமையான வேர்க்கல்ல. அது பேர் என்னது? மரவள்ளிக்கிழங்கு. சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக மரவள்ளிக்கிழங்கு. காய்கறி கூட நல்லா பச்சைன்னு இருக்குது. அங்கே வந்து யாருங்க தூக்கின்னு போகிறது வெயிட்டு? அதனால் வாங்காத வந்துட்டோம். வேர்க்கல்ல மட்டும் வாங்கி காலையிலே வாங்கினவங்க இவங்க. இங்கே பாருங்கள், மூஞ்சி பாருங்கள். வாங்கினவங்க இவங்க, சாப்பிட்றது நான். பச்சை வேர்க்கல்ல யாருன்னா பிடிக்காத இருக்குமா? வந்தோம், சாமியை சூப்பராக பார்த்தோம். 3 மணிக்கு எழுந்திரிச்சோம். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சோம். 2 மணிக்கு எழுந்திரிச்சோம். 3 மணிக்கெலாம் கிளம்பி வந்துட்டோம். 3 மணிக்கு கிளம்பி வந்து இங்கே வரும்போது மணி 4:30 இருக்குமா? 4:30. சிவாபுரி சாமியை பார்த்து வெளியில் வந்தோமா. நாங்கள் வீட்டிலேருந்தே இட்லி சட்னிலாம் எடுத்துன்னு வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் எப்படியும் கூட்டம் ஓவராக இருக்குமோ என்னன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்தோம். சாமியை பார்த்துட்டு வந்தோங்க. முருகன் அருளால் எங்களுக்கு டிஃபனு அப்படியே கவரோடு எடுத்து வந்து கொடுத்தாங்க. வாங்கின்னு வந்துகிட்டே இருந்தோம். ஒருத்தர் பாவம் பசியாக இருக்குதுமான்னு கேட்டார். அது முருகனுடைய சோதனையாக என்ன தெரில, கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்னு சோதனை பண்ணுறாரு போது எங்களை. சரின்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு பாக்கெட் எடுத்து கொடுத்துட்டோம். இன்னும் ஒன்று வச்சுருக்குறோம். பொறுமையாக சாப்பிடுவோம். டைம் ஆகல, மணி 7 ஆகுது. சாப்பிடுவோம் பொறுமையாக. முருகன் சிட்டு விளையாட்டுலாம் விளையாடுவாருங்க. முருகர் சூப்பர் முருகர். சிவாபுரி போன வாரம் வர வேண்டியதுங்க. போன வாரம் வந்து வரல. என்னவோ தெரியல, போன வாரம் வரல. நாங்கள் பையன் கூப்பிட்டுனே இருந்தோம், வாமா போகலாம் அப்படின்ட்டு. போன வாரம் வரல. இந்த வாரம் கிளம்பி வந்தோமா, அவன் அப்படியே கோச்சிக்கிட்டான். நான் போன வாரம் கூப்பிட்டேன் வரல, இந்த வாரம் கிளம்பி போகிறீங்களா அப்படின்னு. சரி லீவ் போட்டு வாடா அப்படின்னேன். நோன்ட்டான். சரி பட்டுன்னு தூங்கு. நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் கோயிலுக்கு. நாங்கள் வந்தான்னாங்க, யார் வந்தானே எல்லாம் குடும்பத்துக்கு யாரோ ஒருத்தர் வந்தால் சரி தான் அப்படின்ட்டு வந்துட்டு கிளம்பி. பாப்பா அடுத்த வாரம் வரானா எனக்கு தெரில, வந்தால் கூப்பிட்டு வரலாம். அங்கே இருந்து பஸ் ஏறி பெரியபாளையம் வந்தாச்சு கைஸ். உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். கோவில் வந்துட்டு ரெனோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு போல். வெளியேருந்து பார்த்தாலே நல்லா தெரியுது. ஃபுல்லாக கட்டிகிட்ருக்காங்க. பாளையம் வந்தாச்சு. இறங்கி நடந்து போய்கினே இருக்கிறோம். எல்லாம் மாறி போன மாதிரி இருக்குது. அங்கேருந்து வந்து இங்கே சாமி ஃப்ரீயாக இருந்ததுங்க. நல்லா சாமி அழகாக நிதானமாக சாமியை கும்பிட்டுட்டு அழகாக கோயில் அப்படியே சுற்றி வரலான்ட்டு இறங்கி அப்படியே வந்து சுற்றி வந்து ஒரு இடத்துல வந்து உட்காண்ட்ருக்கோம். கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம சிறுவாபுரி முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு பெரியபாளையம் வந்திருக்கோம். பெரியபாளையம் வந்துட்டு அம்மாவே தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம்.
இதுக்கப்புறம் எங்கே போகிறோம்? காட்டு செல்லியம் முடிஞ்சால் போவோம். நெக்ஸ்ட்டு காட்டு செல்லியம்மன் கோவில் சொல்கிறாங்க, பார்க்கலாம். அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். சுற்றிட்டு வந்து உட்காந்துருந்துட்டு சரின்னு வெளியில் வந்தோம். வெளியில் வரும்போது பார்த்தாக்கா அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க அந்த பக்கம் லைனில். என்ன எல்லாம் எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் எல்லாம் சாப்பிட்றதுக்கு போகிறோன்னாங்க. ஐயோ நம்ம கட்டினது சாப்பாடு அப்போ அவ்வளோதான் நான் டிஃபன் நினச்சின்னு சரி உள்ளே போனோம். லைனில் போனால் அங்கே டிஃபன் தான் போட்டாங்க. இலைய போட்டாச்சு, நாங்களும் உட்காந்துட்டோம். உப்புமா போட்டுக்கிட்டே வராங்க ஒருத்தவங்க, பின்னாடி வந்து சட்னி ஊற்றிக்கினே வராங்க. அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு சூடாக இருந்ததுங்க. அண்ணா நல்லா சூடாக காலையிலே டிஃபன். இவ்வளோ காலையில் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். சரி பிரசாதம்னு சொல்லிட்டு 8 மணிக்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்தோடனே நோட்டு வச்சுருந்தாங்க, ஃபீட்பேக் எழுத சொன்னாங்க. அப்படி நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு எழுதிட்டு, பொண்ணு தாங்க எழுதுகிறாங்க, எழுதிட்டு அப்புறம் அப்படியே வெளியில் வந்துட்டோம். கைஸ் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கோயில் சுற்றி வரோம். ஆமாம் தானே? என்ன சாப்பிட்டீங்க? உப்புமா. நல்லா இருந்துச்சா? சூப்பர். உப்புமா என்ன உப்புமா அது? ரவை உப்புமா இல்லை, அரிசி உப்புமா. நோய் உப்புமா சூப்பராக இருந்துச்சு. நோய் உப்புமா அவங்க எடுத்து கோயில் ஃபுல்லாக ரெனோவேஷன் ஒர்க் பண்ணல. என் மனை எடுக்கிறதுக்கு போகிறேன். வெளியில் வந்துட்டு அப்படியே பக்கத்தில் புத்து கோயில் இருக்குங்க இல்லையா, அந்த சாமியை அப்படியே பார்த்துட்டு சுற்றிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சுங்க. அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோங்க. பாருங்கள் ஆறு எவ்வளோ சூப்பராக தண்ணி நல்லா ஓடுதுங்க, அருமையாக இருக்குது. அப்படியே பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே சாமி என்ன தூரம் இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுது, கோபுரம்லாம் சூப்பராக. நல்லா ஆறுனி ஆற்றை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே வந்துட்டோங்க. சரி 2 கோயில் போகணுமே. ஒருத்தவங்க கூட வந்தவங்க என்னால் முடியலக்கா, எனக்கு ரொம்ப டயர்டாகுதுக்கா அப்படின்னாங்க. வாங்க இந்த சரி வாங்க புட்லூர்னா போயிட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அக்கா வரலக்கா என்னால் முடியலக்கா அப்படின்னு சொல்லிச்சு. ரைஸ் இங்கே பாருங்கள், இதுதான் ஆரணி ஆறு. பெரிய பாளையத்தில் இருக்குது. கோவிலும் ரெனோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. நல்லா பெரிய ஆறாகவே இருக்குது கைஸ். சரி முடியலன்னு சொல்கிறீங்க வாங்க அப்படி நடந்து வந்துக்கிட்டு பார்த்தா இந்த பக்கம் அப்படி திரும்பி பார்க்கும்போது சிவசிவான்னு எழுதிருந்து சிவன் கோயில் இவ்வளோதுங்க. அது அடாடா நம்ம நினச்ச மாதிரியே சரி இவங்களால முடியலன்னுதுங்க. சரி வாங்க இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு போகலான்னு அப்படியே உள்ளே இழுத்துன்னு வந்துட்டேன். நானே ஒரு பேஷண்ட் மாதிரி தான், நான் தைரியம் சொல்கிறேன் சரி வாங்க போகலான்னு. இவங்களால முடியல அப்படின்னுதுங்க ரெண்டும். அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு அந்த சிவன் பாருங்கள் அழகாக சூப்பராக இருந்தால் நல்லா சுற்றி பார்த்துட்டு எல்லா சாமியும் இருக்குது அங்கே. ஐயப்பன்லேருந்து வராகி, ஆஞ்சநேயர், முருகர், பெருமாள் எல்லாமே இருக்காருங்க உள்ளே. சனேஸ்வரன். பெரியபாளையம் போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தால் இந்த சிவன் கோயில் போல இருக்குது, எங்களுக்கு தெரியாது. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து எங்கள் கண்ணில் சிவசிவான்னு எழுதி போட்டுருந்து கண்ணில் தென்பட்டுருச்சு. நாங்கள் சும்மா விடுவோமா, 2 கோயில் பார்த்துட்டோம், 3ஆவது கோயில் பார்க்காத போகலாமா அப்படின்னு உள்ளே நுழைஞ்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே சுற்றி எல்லா சாமியும் இருக்குதுங்க உள்ளே பார்த்துட்டு உட்காண்ட்ருக்கோம். காட்டு செல்லியம்மன் கோயிலுக்கு தான் போகலான்னு பார்த்தோம். அந்த சாமி நான் பார்த்ததே கிடையாது. சரி போகலான்னு பார்த்தோம். அங்கே வந்து ரொம்ப தூரம், அது வர உள்ள காடு கீடுன்றாங்களா, அது வர கொஞ்சம் பயமாக இருக்குது. ஜென்ஸ் யாருமே இல்லை, நாங்கள் 3 லேடிஸ் மட்டும்தான் வந்திருக்குறோம். பயந்துன்னு சரி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அம்மன் கோயில் இருக்குது இல்லைங்களா, அதுவும் ஆத்தோரம் இருக்குது. அப்படியே நடந்து வந்தோன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இது சுற்றி வந்தால் பின் சைடு பார்த்தா இதுவும் அந்த ஆறு போகுது அந்த பக்கம். அப்படி நல்லா இருக்குது. ஆனால் கோயில் பார்க்கறதுக்கு சூப்பராக அழகாக சுற்றி அந்த ஆறு நல்லா போல
புத்தூர் கூட போகலாம் அப்படின்னு பார்த்தோம். எல்லாம் அதுக்குள்ளே இவங்கெல்லாம் அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்றாங்க. இதுங்கெல்லாம் வச்சுக்க நான் என்ன பண்ணுறது? நானே ஒரு இதுதான் இருந்தாலும் நான் கொஞ்சம் போகலான்னு பார்த்தேன். புத்தூருக்கு அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு இவங்களை ஈர்த்துன்னு போனோன்னு வச்சுங்க, அவ்வளோதான் எங்கள் கதை. சாப்பாடு கட்டி எடுத்துன்னு வந்தோம், டிஃபனு அது அப்படியே இருக்குது. அங்கே போனோம், அங்கே வந்து உப்புமா போட்டாங்க. அது அரிசி உப்புமாவும் நினைக்கிறேன், செம்மையாக இருந்தது. நொய் உப்புமா, நொய் அரிசி, அதான் நெய் உப்புமா, சட்னி, நொய் உப்புமா சட்னி போட்டாங்க நம்ம பெரிய பாளையத்தில். அதுவே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சாப்பிட்டோம், அப்படியே சாப்பிட்ட உடனே எப்படி இருக்கும், நைட்லாம் வர தூக்கம் இல்லை, அப்படியே சொக்குது. வீட்டில் போயிட்டு நம்மளும் படுத்த வேண்டியது தான். படுத்து எழுந்துருச்சு பொறுமையாக சாயந்தரம் தாங்க எதனா பண்ணணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா சொல்லுங்கள். இந்த சிவன் கோயிலுக்கு எல்லாம் வந்திருப்பீங்க, பெரிய பாளையம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை இத்துடன் முடித்து கொள்கிறோம். கோயிலிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொல்லு. பாய்.